திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே சரியான வடிகால் இல்லாததாலும் தண்ணீர் வடிய மதகு இல்லாததாலும் பல ஆண்டுகளாக 3000 ஏக்கர் அளவிலான விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலராமன் சேத்தி, பிலாவடி, கண்டிரமாணிக்கம், சீதக்கமங்கலம் உள்ளிட்ட கிராமங்கள் திருமலை ராஜன் ஆற்றில் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் பெறுகின்றன. இந்த ஆற்றில் இருந்து பிரியும் சாலியன் வாய்க்கால் பாசன வாய்க்காலாகவும் வடி வாய்க்காலாகவும் அமைந்துள்ளது. ஆனால் தற்போது இந்த சாலியன் வாய்க்கால் பல்வேறு ஆக்கிரமிப்புகளால் சூழப்பட்டு சரிவர தூர்வாரப்படாமல் உள்ளது. இந்நிலையில் கோடை மழையால் சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட பருத்தி, எள், நெல் உள்ளிட்ட சாகுபடிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து பேசிய பொதுப்பணித்துறை அதிகாரி விரைந்து சாலியன் வாய்க்கால் தூர்வாரப்படும் எனவும் திருமலை ராஜன் ஆற்றில் தண்ணீர் வடியும் வகையில் மதகு அமைத்து தர நடவடிக்கை எடுக்கவும் தெரிவித்தார். திருமலை ராஜன் கிட்டத்தட்ட மழை காலங்களில் எங்களுக்கு மிகவும் மோசமாக இருக்கிறது. இந்த வருடம் கோடை மழை பெய்து 3000 ஹெக்டேரில் பாதி நெல், கரும்பு, நெல், பருத்தி முழுகி வீணாய் போய்விட்டது. ஆகையால் இந்த வாய்க்காலை, சாலியன் வாய்க்காலை தூர்வாரி திருமலை ராஜாங்கத்தில் ஒரு கல்வெட்டு வடிகால் செய்து தருமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.